குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற ஒரு 3 டிஷ்ஷு பார்க்கலாமா? வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெஜ் ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது ஹெல்த்தியாக செய்ய போகிறனால நான் கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே வந்து 5 பூண்டு வந்து சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. பாதி குடமிளகா வந்து சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. குடமிளகா வந்து நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும். வதங்குற வரைக்கும் வதக்கிக்கோங்க. குடமிளகா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து ஆல்ரெடி வேக வச்சு எடுத்த ஸ்வீட் கார்னு, அப்புறம் வந்து கேரட்டும் பீன்ஸும் வேக வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக வந்து பன்னீர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வந்து எண்ணெயிலேயே ஒரு 5 மினிட்ஸ் வந்து வதக்கிக்கோங்க. இப்போ 5 மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறமா நம்ம காய்க்கு தேவையான அளவு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி அரிசி வேக வச்சுருக்கோம், அதுலேயே உப்பு போட்டிருக்கோம். இப்போ காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஓரிகானோ, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸு, 1 டேபிள் ஸ்பூன் பெரி பெரி மசாலா அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா வந்து ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்த பாஸ்மதி ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 பேர் சாப்பிட்ற மாரி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இது கூடவே வந்து கொஞ்சமாக வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா கொத்தமல்லியை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இதை வந்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம், பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கனால குழந்தைங்களுக்கும் விரும்பி சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்வீட் கார்ன் அதனால தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு வாட்டி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பட்டர் சென்னா மசாலா செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நல்லா க்ரீமியாக இருக்கனால குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் சப்பாத்தி கூட நான் கூடயும் கொடுக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 7 முந்திரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து 3 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இஞ்சி பூண்டு வந்து அப்படியே போடலை, பேஸ்ட்டாக போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து பேஸ்ட்டு நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை இஞ்சி பூண்டு போடுறதா இருந்தாலும் உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. க்ளோஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. இது வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சு மிக்சியில் ஆட் பண்ணி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அப்புறம் அதே கடாயில் வந்து கொஞ்சமாக பட்டர், கொஞ்சமாக எண்ணெய், கூடவே வந்து 2 பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 லவங்கம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா உருகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து 8 மணி நேரம் வந்து சென்னா ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பட்டர்லேயே வந்து நம்ம அந்த சென்னாவையும் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர்லேயே வந்து ஒரு 2 மினிட்ஸாவது வந்து வதக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்மெல்லு வந்து நல்லாயிருக்கும். 2 மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லித்தூள் ஆட் பண்ணும்போது கலர் நல்லாயிருக்கும். இது கூடவே வந்து உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து மசாலா வந்து பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. மூக்கடையிலையும் வந்து நல்லா காரம் இறங்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. இப்போ வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து தண்ணியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து நான் கிரேவியாக வேணுன்றனால ஒரு கப்பு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து மீடியம்லேயே வந்து ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னா ரெடி ஆகிடும். நான் சொன்ன அளவே நீங்கள் கரெக்டாக ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் சொன்ன மாரியே வரும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் விட்டுடலாம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா, எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக திக்காக ரெடி ஆகிடுச்சு. இந்தமாரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இதேமாரியே வரும். இதை வந்து நீங்கள் நான் கூட, சப்பாத்தி கூட, இட்லி கூட எல்லாத்துக்கூடயே வந்து வச்சு சாப்பிட கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நான் இதை இன்னும் க்ரீமியாக வேணுன்றனால நான் கொஞ்சமாக வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி விட்டுடுங்க. ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு சப்பாத்தி கூட நான் கூட வச்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க.
ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து நம்ம பட்டர் நான் செய்யலாம், வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு வந்து 1/2 கிலோ மைதா எடுத்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து ஆப்பசோடா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க, சாஃப்டாக இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா வந்து பிசைஞ்சு ஒரு 15 நிமிஷம் வந்து ஊற விட்டுருங்க. 15 நிமிஷம் கழித்து நம்ம வந்து திரட்டிக்கலாம். இப்போ இந்த ஷேப்பில் திரட்டினதுக்கப்புறமா கொஞ்சமாக எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணி லைட்டாக மட்டும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா வந்து அது கூட ஒட்டிடும். இப்போ நம்ம வந்து தோசை தவாவில் போட்டு 2 சைடும் நல்லா திருப்பி எடுத்துக்கலாம். அது மேலேயே வந்து கொஞ்சமாக வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 சைடும் வந்து டோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை வந்து அடுப்பில் வந்து லைட்டாக சுட போகிறோம். அப்போ தான் ஸ்மோக்கி ஸ்மெல் வரும். இப்போ இதை வந்து 2 சைடுமே வந்து அடுப்பில் போட்டு எடுத்துட்டு லைட்டாக வந்து பட்டர் ஆட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான், சூப்பரான பட்டர் நான் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் செஞ்சேன் இல்லைங்களா பட்டர் சென்னா, அது கூட கண்டிப்பாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 3 ரெசிபியும் வந்து கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இதேமாதிரி 3 வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ்.